டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு நலவாழ்வு சங்கத்திலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழ்நாடு அரசு மாவட்ட நலவாழ்வு சங்கம் கடலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பார்த்திங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த தேசிய நலவாழ்வு குழுமத்தில் உள்ள பணியிடங்களுக்கு தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக அதாவது பணிபுரிய தகுதி உள்ள விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ இது முழுக்க ஒரு டெம்பரவரி ஜாப் கான்ட்ராக்ட் பேஸில் தான் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் தகுதியானவங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 22 டிஃப்ரெண்ட் வேக்கன்சிஸ் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்களேன், மாவட்ட திட்ட மேலாளர் ப்ரோக்ராம் மேனேஜர் ஒரு பணியிடமும். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா பிஏஎம்எஸ் பியூஎம்எஸ் படிச்சிருக்கணும். 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ மாத சம்பளமாக 30,000 தர்றாங்க. அடுத்து பார்த்தோன்னா டேட்டா அசிஸ்டன்ஸ் தகவல் உதவியாளருக்கு ஒரு பதவியும். ஸோ இதை பொறுத்தளவில் பார்த்தோன்னா ஒரு ஐடிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிடெக்கு பிசிஏ இது மாதிரி முடிச்சிருந்து 35 வயதிற்கு உட்பட்டவங்களாக இருக்கணும். ஸோ இவங்களுக்கு இப்போ மாதம் 15,000 சம்பளம் தராங்க. மூன்றாவது பார்த்திங்கன்னா மருத்துவ உளவியலாளர், அதாவது கிளினிக்கல் ஃபிசியாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு வேக்கன்சி. இதுக்கு எம்எஸ்சி ஃபிசியாலஜி, எம்ஃபில் கிளினிக்கல் ஃபிசியாலஜி, எம்ஏ எம்எஸ்சி. ஸோ இந்த மாதிரி முடித்து ஒரு 6 மாதமாக அவங்களுக்கு ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். ஸோ இந்த துறையில். ஸோ 32 வயதுக்கு மிகாமல் இருக்கணும். 18,000 சம்பளம் தராங்க. நான்காவது போஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிசியாலஜிஸ்ட் உளவியலாளர் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு வேக்கன்சியும், அதுக்கும் சேம் சேலரி தான் தராங்க, சேம் குவாலிஃபிகேஷன். ஐந்தாவது பார்த்திங்கன்னா வட்டார தரவு உள்ளீட்டாளர்னு சொல்லுவாங்க, அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு வேக்கன்சி. இதுக்கு ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க 35 வயது இருந்தாங்கன்னா இவங்களுக்கு 13,500 வரைக்கும் சம்பளம் தராங்க. ஆறாவது வேக்கன்சி ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஒரு வேக்கன்சி. ஸோ இந்த 6வது வேக்கன்சியை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. 35 வயதுக்கு முற்பட்ட இருக்கணும். 12,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. 7வது வேக்கன்சி பாருங்கள், இயன்முறை மருத்துவர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இயன்முறை மருத்துவம் தமிழில், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபிசியோதெரப்பி டாக்டர். இதுக்கு ஒரு வேக்கன்சி. ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்க பேச்சுலர் இன் டிகிரி இன் ஃபிசியோதெரப்பி முடிச்சிருந்தால் 35 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கட்டும். 13,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. ஸோ இடைநிலை சுகாதார பணியாளர் அதாவது சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இங்கிலீஷில் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க ஒரு கேண்டிடேட் ஒரு பிஎஸ்சி டிப்ளமோ, அவங்க டிப்ளமோ இன் ஜிஎன்எம் ஆர் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள். 35 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். மாதம் 18,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. 9வது வேக்கன்சி பார்த்தா கிளீனர். ஸோ இவங்களுக்கு ஒரு வேக்கன்சி. 8ஆம் வகுப்பு தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. 35 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். 8,500 வரைக்கும் சம்பளம் தராங்க. 10வது வேக்கன்சி பாருங்கள், ஸ்டாஃப் நர்ஸு. இதுக்கு ஒரு வேக்கன்சி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமோ இன் ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தால் 35 வயதுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 18,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. 11வது வேக்கன்சி லேப் டெக்னீஷியனுக்கு ஒரு வேக்கன்சி. லேப் டெக்னீஷியனை பொறுத்தவரை டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபார்ட்டரி பற்றி அவங்க படிச்சிருக்கணும். 35 வயதுக்கு மிகாமல் இருக்கணும். 13,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. 12வது வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா பல்நோக்கு சுகாதார ஆய்வாளர், அதாவது சுகாதார ஆய்வாளர் சொல்லுவாங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டர். இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12th அதாவது மஸ்ட் பாஸ்டு இருந்து +2 பாஸ் பண்ணி இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள். ஸோ 35 வயதுக்கு மிகாமல் இருக்கணும். 14,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. 13வது வேக்கன்சி பார்த்தோன்னா நகர சுகாதார செவிலியர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அர்பன் ஹெல்த் நர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு வேக்கன்சியும். இவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இன் ஆக்சிலரி நர்ஸ் ஆர் மிட்வைஃப் ட்ரைனிங். ஸோ இந்த மாதிரி முடிச்சிருந்தால் அது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாங்கன்னா 35 வயதுக்கு மிகாமல் இருந்திருந்தால் 14,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. 14வது வேக்கன்சி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மல்டிபர்பஸ் ஹெல்த் ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க. இது ஒரு வேக்கன்சி. 10ஆம் வகுப்பு தவறியவர், அதாவது தமிழில் தெளிவாக எழுதப்படுத்தியிருக்க தெரிஞ்சிருந்தால் 35 வயது இருந்தால் இவங்களுக்கு 8,500 வரைக்கும் சம்பளம் தராங்க. அடுத்து 15வது வேக்கன்சி பாருங்கள், நுண்கதிர் வீச்சாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் ரேடியோகிராஃபி டெக்னீஷியன் சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி. இதுக்கு டிப்ளமோ இன் எக்ஸ்ரே டெக்னீஷியன் அண்ட் டிப்ளமோ இன் ரேடியாலஜி படிச்சிருந்து 35 வயதிற்கு மிகாமல் இருந்தாங்கன்னா 13,300 வரைக்கும் சம்பளம் தராங்க.
அடுத்து 16வது வேக்கன்சி பார்த்தீங்கன்னா உளவியலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு வேக்கன்சி. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஃபிசியாலஜி முடிச்சிருந்தா 35 வயதுக்குள்ளே இருந்தாங்கன்னா இப்போ 23,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. அந்த லாஸ்ட் வேக்கன்சி பாருங்கள், பல் மருத்துவர் டென்டல் சொல்லுவாங்க. ஸோ இவருக்கு ஒரு வேக்கன்சி. இவர் வந்து பிடிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் 35 வயதுக்கு மிகாமல் இருந்தால் இவருக்கு 26,000 வரைக்கும் மாத சம்பளமாக தர்றாங்க. ஸோ அதாவது விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் பாருங்களேன், கல்வி சான்று மதிப்பெண் சான்றுலாம் இருக்கணும், இருப்பிடச் சான்று, சாதி சான்றிதழ், அப்புறம் மாற்றுத்திறனாளி, விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர்கள் வந்து இருந்தாங்கன்னா அதுக்கான சான்றிதழ், ஆதார் அட்டையோட நகல், இதெல்லாம் வந்து நம்ம இந்த விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். ஸோ நிபந்தனைகள் பாருங்களேன், இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது. ஸோ எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட முடியாது. இது ஒரு டெம்பரரி ஜாப் தான். ஆல்ரெடி நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உறுப்பினர், துணை இயக்குனர், சுகாதார மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, துணை இயக்குனர், சுகாதார பணி அலுவலகம், அதாவது 5 பீச் ரோடு, கடலூர். ஸோ கடலூர் மாவட்டத்துக்காக தான் இந்த வந்து வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து என்ன பண்ணோன்னா நம்ம இந்த நகலோட சேர்த்து ஸோ எப்போக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த மேலே உள்ள முகவரிக்கு 8/2/2024 அன்று 5 மணிக்குள்ளே நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது காலி பணியிடங்கள் பாருங்களேன், அதாவது பணியிடங்களை கூட்டியோ அல்லது குறைத்திடவோ மற்றும் இந்நிலையை வந்து ஒத்திவைக்க அந்த நிர்வாகத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர், அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கம் கடலூர்லேருந்து இந்த சூப்பரான ஜாப் வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.